மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகிற பெண்களுக்கு பாலியல் ரீதியாக ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றியும், அதில் முக்கியமாக இந்த செக்ஷுவல் ஃபேண்டசி என்று சொல்லப்படுகிற பாலியல் கற்பனை உலகம், அதை பற்றிய விடயங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் யூடியூப்பில் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவரும் உங்களுடைய பேரை ஒன்றும் பார்த்து விட மாட்டார்கள். இது ஒரு ஆரோக்கியமான கல்வி அறிவிக்குரிய ஒரு நிகழ்ச்சி. அதே நேரத்தில் டிக்டாக், இன்ஸ்டாகிராமில் பார்ப்பவர்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை மறக்காமல் அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் இமோ ஊடாக அல்லது வாட்ஸ்அப்பின் ஊடாக 004-777-35-62-45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 077-35-62-45 ஊடாக தொடர்புகளை மேற்கொள்ள முடியும். எனவே இந்த செக்ஷுவல் ஃபேண்டசி என்று சொல்லப்படுகிற இந்த பாலியல் கற்பனை உலகத்திலே இருப்பவர்கள், அவர்களுக்கு இன்னும் ஒரு பிரச்சனை ஏற்பட போகிறது என்னவென்றால் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ். அதை நான் பல தடவைகளிலே கண்டிருக்கின்றேன். என்ன செய்வார்கள் என்றால், இவர்கள் இந்த போனோகிராஃபி அல்லது இந்த செக்ஸ் படங்களை பார்த்து அதையே தங்களுடைய நிஜ வாழ்க்கையிலே பூத்திருக்கிறார்கள். அல்லது இன்னும் கொஞ்சம் மேலே போய் திருமணத்துக்கு முதல் அவர்களுக்கு வேறு ஒரு ஆணுடனோ அல்லது வேறு ஒரு பெண்ணுடனோ தொடர்பினை இருந்தால், அதே விதமான எவ்வாறு அந்த ஆணோ பெண்ணோ திருமணத்துக்கு முதல் இந்த ஆணுடனோ பெண்ணுடனோ இருந்தார் என்றால், அதே கொண்டு வந்து தன்னுடைய மனைவியுடனோ அல்லது தன்னுடைய கணவனுடனோ செய்ய பார்க்கிறார்கள். அது ஒரு பாரதூரமான பிரச்சனை ஏற்படும். அதே நேரத்திலே இந்த திருமணத்திலே உங்களுக்கு தெரியும் 2 திருமணங்கள் இருக்கின்றது. ஒன்று பேசி செய்யப்படுகிற திருமணங்கள், ப்ரப்போஸ்ட் மேரேஜஸ். ரெண்டாவதாக லவ் மேரேஜஸ், காதல் திருமணங்கள். எனவே இந்த ப்ரப்போஸ் செய்யப்படுகின்ற அந்த திருமணங்களிலே இது ஒரு பாரதூரமான ஒரு பிரேக் த்ரூவை, ஒரு பிரச்சனையை அந்த குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுத்த போகிறது. ஏனெனில் சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், இப்போது வெளிநாடுகளிலே இருந்து காலையிலே தான் விடிய காலம் 3 மணி 4 மணிக்கு ஃப்ளைட்டில் வந்து அன்றைக்கு இரவு 4 மணிக்கு அவர்களுக்கு திருமணம். பிறகு அன்றைக்கு அதே நாள் இரவே அவர்களுக்கு முதல் இரவு அல்லது ஹனிமூன் நைட். எனவே இந்த நேரத்திலே அவர் வெளிநாட்டில் இருந்து பல பெண்களுடன் தொடர்பினை வைத்துக்கொண்டு இங்கே வந்து தன்னுடைய கற்பனை உலகத்தை தன்னுடைய இந்த ப்ரப்போஸ் பண்ணின தன்னுடைய பெண்ணுக்கு அவர் நடைமுறைப்படுத்த விரும்பினால் அந்த உறவு அந்த முதல் இரவிலேயே உடையக்கூடிய ஒரு தன்மையை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே தான் இந்த செக்ஷுவல் இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், அதாவது இந்த செக்ஷுவல் ஃபேண்டசி காரணமாக ஒரு ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ இந்த பாலியல் ரீதியான பிரச்சனை ஏற்படலாம் திருமண வாழ்க்கைக்கு பிறகு. அதே நேரத்திலே இப்போது ஒரு பெண்ணோ ஆணோ தன்னுடைய கணவனுடனோ மனைவியுடனோ ஒத்துழைக்காமல் விட்டால் இது என்ன ஒரு மரமாக ஜடமாக இருக்கிறது சொல்லுவார்கள். கூடுதலாக அந்த பெண் கூடுதலாக அந்த ஆணுக்கு ஒத்துழைத்தால், தன்னுடைய கணவனுக்கு ஒத்துழைத்தால், அடுத்த பக்கம் என்ன, இந்த பெண்ணுக்கு முதல் பல பேர்களும் தொடர்பு இருக்குமோ? இதுதான் பெரிய பிரச்சனை. இந்த 2 பக்கமும் பெரிய பிரச்சனை. நல்லாக இல்லாவிட்டால் அது மரமாக இருக்கிறது, நல்லாக இருந்தால் அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ இதற்கு முதல் பல தொடர்புகள் இருந்திருக்கலாமோ என்ற ஒரு சந்தேகம் அந்த இடத்துல வர இருக்கிறது. எனவே இது ஒரு பெரிய பிரச்சனை. என்றபடியானே இந்த செக்ஷுவல் ஃபேண்டசி என்பது இது அதாவது நேச்சருடன், அதாவது இயற்கையுடன் இணைந்து போகின்ற போது ஒரு பிரச்சனையும் இல்லை. இயற்கையான முறையிலே சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், இயற்கையான முறையிலே நாங்கள் எவ்வாறு செக்ஸ் வச்சுக்கொள்வோம், ஒரு பெண்ணினுடைய வெஜைனா அல்லது யோனி மார்க்கம் மூலமாக தான் பாலை வைத்துக்கொள்வோம். ஆனால் இதை விட்டு போட்டு போய் இயற்கைக்கு மாறான விதத்திலே இந்த மலவாசலூடாக பாலியல் வைத்துக் கொள்கின்ற போது, அல்லது நேரடியாக வந்து இந்த வாய்ப்புணர்ச்சி ஓரல் செக்ஸை வைத்துக் கொள்கின்ற போது, இதெல்லாம் ஒரு உடனடியாகவே அந்த பெண்ணோ அல்லது அந்த ஆணோ அந்த இயற்கைக்கு அந்த உடனடியாகவே இயல்பாக்கம் பெறுவது, இயல்பாக்கம் என்று சொல்லுவோம், அதுக்கு ஏற்ற மாதிரி நடப்பதற்கு உடனடியாகவே இது முடியாத காரியமாக போயிடும்.
ஒரு கிழமை 2 கிழமை 1 மாதத்துக்கு பிறகு என்றால் இது பிரச்சனை இல்லை. ஆனால் வந்த உடனேயே தாங்கள் இந்த செக்ஷுவல் ஃபேண்டாசி உலகத்தில், இந்த கற்பனை உலகத்திலே கண்டது, பார்த்தது, செய்தது எல்லாம் தன்னுடைய மனைவிக்கோ தன்னுடைய கணவனுக்கோ செய்கின்ற போது அது அவருடைய பாலியல் வாழ்க்கையிலே பாரதூரமான பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. அதே நேரத்தில் இந்த செக்ஷுவல் ஃபேண்டாசியானது ஒரு கம்பல்சிவ் செக்ஷுவல் பிஹேவியர். காலம்புற 8 மணிக்கு ஆஃபீஸுக்கு போகிறதுக்காக காலம்புற 7 மணி 8 மணிக்கு எழுப்பினாலும் அரை மணித்தியாலமோ 1 மணித்தியாலமோ போன் ஃபீல்டை பார்த்து தான் போக வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை, அவருடைய நார்மல் வாழ்க்கையெல்லாம் பாதிக்கப்படும். சில பேர் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஒரே அடியாக 8 மணித்தியாலங்கள் சுய இன்பம் காண்பவர்களை கூட எனக்கு தெரியும். 8 மணித்தியாலம் பெரிய பயங்கரமாக இருக்கும். அதே நேரத்திலே 8 மணித்தியாலங்கள் தொடர்ச்சியாக இந்த செக்ஸ் ஃபிலிமை பார்த்து 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 சுய இன்பம் அல்லது மாஸ்டர்பேஷன் செய்வர்களை கூட எனக்கு தெரியும். எனவே இது ஒரு எக்ஸ்ட்ரீமான நிலைமை, இது ஒரு இயற்கைக்கு மாறான ஒரு நிலைமை. அதாவது கேம்பஸுக்கு போகாமல், ஸ்கூலுக்கு போகாமல், வேலைக்கு போகாமல், ஜாப்புக்கு போகாமல், இதுதான் அவர்களுடைய முழுமையான ஒரு வேலையாக மாறுகின்ற போது இதை நாங்கள் சொல்லுவோம் கம்பல்சிவ் செக்ஷுவல் பிஹேவியர். அதிலே ஒரு மனநிலை வருத்தம் ஒன்று இருக்குது, கம்பல்சிவ் ஒப்சசிவ் பிஹேவியர். சில பேரை பார்ப்பீர்கள், கையை ஒருக்கா கழுவுவார்கள், திருப்பி போய் மெட்டத்தரம் கழுவுவார்கள், திருப்பி அங்கால போயிட்டு நான் சாப்பிட இருந்து போட்டு கைகளினோட சந்தேகம் திருப்பி 3ஆம் தரம் கழுவார். அதை விட வீட்டை விட்டு வெளியே போகின்ற போது ஜன்னலெல்லாம் பூட்டி போட்டு கதவெல்லாம் பூட்டி போட்டு தான் வெளியிலே போவார்கள். அப்புறம் வெளியில் போய் எல்லாம் லாக் பண்ண பிறகு திருப்பி ஒரு சந்தேகம், கேட்டில் திருப்பி கேட்டை திறன் கதவு எல்லா எண்ணங்களும் மூடியிருக்கான்னு பார்ப்பார்கள். அதை இப்போ திருப்பி கதவுல இந்த இதை போட்டு கதவு திறப்பை போட்டு பார்ப்பார்கள், திறந்து கதவுல எல்லாம் பூட்டி. இதை தாங்கள் கம்பல்சிவ் ஒப்சசிவ் பிஹேவியர். இது ஒரு எக்ஸ்ட்ரீமாக போகின்ற போது பெரிய பாரதூரமான பிரச்சனை. ஸ்கூலில் கூட சில மாணவர்கள் ஆசிரியர் இருக்கிறார்கள், மேசையில் தொட்டால் தூசி இருக்குது, அதை அப்படியே ஒருக்கா கழுவார்கள், 2 தரம் 3 தரம் சோப் போட்டு கழுவார்கள். இது ஒப்சசிவ் கம்பல்சிவ் பிஹேவியர். அதே போல தான் இந்த செக்ஷுவல் ஃபேண்டாசிக்கும் ஒப்சசிவ் செக்ஷுவல் பிஹேவியராக இந்த செக்ஷுவல் ஃபேண்டாசி மாறுமாக இருந்தால் இது இல்லாமல் வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. என்ன நாட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் இந்த ஃபோன் ஃபீல்டை பார்த்து கொண்டிருப்போம், இது அதாவது இந்த மாஸ்டர்பேஷனை செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அது அவருடைய லாஸ் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது கட்டுப்பாட்டில் இல்லாமல் இந்த எக்ஸசிவ் ப்ரோனோகிராஃபி, அதாவது மிக கூடிய அளவே இந்த பாலியல் படங்களை பார்க்கின்ற போது அந்த இடத்துல பெரிய ஒரு அன்ஹெல்த்தியாக, அதாவது சுகாதாரம் அற்ற தன்மை, அன்ஹெல்த்தி என்று சொல்லுவோம், சுகாதாரம் அற்ற தன்மையாக மாறிவிடும். மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம், தமிழிலே நல்ல பழமொழி இருக்கிறது, அமிர்தமானாலும் அளவுக்கு மிஞ்சினால் நஞ்சு. அதான் அதை நீங்கள் ஒவ்வொருவருமே உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பாலியல் வாழ்க்கைக்கு அது மிக மிக உன்னதமான ஒன்றாக இருக்கிறது. அதே நேரத்தில் இது ஒரு பயப்பட தேவையில்லை, இயற்கையோடு இணைந்து போனால் பயப்பட தேவையில்லை. இவ்வாறு நீங்கள் இந்த செக்ஸ் ஃபில்மையோ அல்லது மாஸ்டர்பேஷனோ செய்வது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை, மற்றவர்களுக்கும் பாதிப்பை. இட் டஸ் நாட் ஹார்ம் யுவர் செல்ஃப் ஆர் அதர்ஸ். உங்களுடைய மனைவிக்கோ கணவனுக்கோ உங்களுக்கோ ஒரு விதமான பாதிப்பை ஏற்படுத்தாமல் இது இருக்குமாக இருந்தால் இதை பற்றி நீங்கள் ஒன்றுக்குமே பயப்பட தேவையில்லை, ஒரு வைத்தியரை கூட காண வேண்டிய தேவையில்லை. ஆனால் நான் சொன்னது பொறுத்து ஒப்சசிவ் கம்பல்சிவ் பிஹேவியராக, அது கம்பல்சிவ் செக்ஷுவல் பிஹேவியராக கட்டாயம் என்ன நடந்தாலும், படசாலைக்கு பிந்தினாலும் பரீட்சைக்கு பிந்தினாலும் நான் மாஸ்டர்பேட் பண்ணி போட்டுத்தான் வேலைக்கு போவேன், ஸ்கூலுக்கு போவேன், கேம்பஸுக்கு போவேன் நீங்கள் நினைத்தால் அது ஒரு அன்ஹெல்த்தியாக, ஆரோக்கியம் அற்றதாக அது மாறிவிடும். அந்த இடத்துல நீங்கள் ஒரு வைத்தியருடைய ஆலோசனைகளை பெறுவது மிக மிக நல்லது. அதே நேரத்தில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை, உங்களுடைய உறவை, கணவனுடனோ மனைவியுடனோ உங்களுடைய ஆண் துணையுடனோ பெண் துணையுடனோ உறவை இந்த செக்ஷுவல் ஃபேண்டாசியானது பாதிக்காமல் இருக்குமாக இருந்தால் இதை பற்றி நீங்கள் ஒன்றுக்குமே பயப்பட தேவையில்லை. அதே போல தான் மாஸ்டர்பேஷன், சுய இன்பம் காணுவதும் மனைவியுடனான அல்லது வேறொரு பெண் துணையுடனான உறவினை பாதிக்காமல் இருக்குமாக இருந்தால் இதை பற்றி நீங்கள் ஒன்றுக்குமே பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. எனவே இவ்வளவு காலம் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.